संतवर्य श्री योगीराज प्रभु शंकर महाराज, वंदन करुणी चरणी अर्पितो भक्तीचा सास. अतर्क्य लीला गाध महिमा मर्याद करणी, सदैव आम्ही नतमस्तक हो आपुल्याच चरणी. इष्ट देवता ग्राम देवता स्थान देवता ही, सर्व देवता आमच्या अगदी आहात हो तुम्ही. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்துல பூனேவில மகாராஜ் செய்த லீலைகள் மற்றும் பக்தர்களுக்கு அளித்த அனுபவங்களின் தொடர்ச்சியாக இந்த காணொளியில முதலாவதாக நம்ம பார்க்க போறது கான் சாஹேப் அப்படிங்கிறவருடைய அனுபவம். இந்த கான் சாஹேப் அப்படிங்கிறவரை நம்ம ஏற்கனவே முந்தைய சில அத்தியாயங்கள்ல அவருடைய பெயர் மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்லியிருப்பேன். அவர் யார் அப்படின்னா, பூனேல பிரபலமாக இருந்த டெக்கான் வாட்ச் கம்பெனி உடைய முதலாளி. மகாராஜ் டெக்கான் வாட்ச் கம்பெனிக்கு அவ்வப்பொழுது போய் கான் சாஹேபோட உரையாடும் பழக்கம் உடையவராக இருந்தார். இந்த காணொளியில முதலாக கான் சாஹேப் எப்படி மகாராஜை சந்தித்தார், அந்த அனுபவம் என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கான் சாஹேப் அவர்களுக்கு பணம், பொருள் போன்ற விஷயங்கள்ல எந்த விதமான குறையும் இல்லை, உடலிலும் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் மனதுல ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில இருந்தார். அதை கவனித்த அவருடைய நண்பரான நூரி அவரை அந்த மனதினுடைய நிலையை மாத்தணும் அப்படின்னு நினைச்சார். பூனேக்கு வரும்பொழுதெல்லாம் கான் சாஹேபோட வந்து தங்குவார். அந்த நூரிக்கு மெஹந்தலே ராவ் சாஹேப் மெஹந்தலே நண்பராக இருந்தார். அந்த ராவ் சாஹேப் மெஹந்தலே மூலமாக அவருக்கு மகாராஜுடைய பழக்கம் இருந்தது. தன்னுடைய நண்பரான கான் சாஹேப் இப்படி மனதுல நிம்மதி இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு அவர் ஒரு நாள் அவரை மெஹந்தலே வாடால தங்கியிருந்த சங்கர் மகாராஜை பார்க்கறதுக்காக அழைச்சின்னு போனார். மகாராஜ் எப்பொழுதும் போல ஒரு சாய்ந்த நிலையில குஷன்ல சாஞ்சுண்டு அப்படியே ஒரு படுத்துண்டா மாதிரியான ஒரு நிலையில உட்காந்துட்டு சுத்தி இருக்கிற பக்தர்களோட பேசிட்டு இருந்தார். முதலாக கான் சாஹேப் அப்பதான் மகாராஜை பாக்குறார். மகாராஜும் அப்பதான் கான் சாஹேப்பை பாக்குறார். அவரை பார்த்த உடனே மகாராஜ் கோபமாக, ஏய் முசல்மான், இங்கேருந்து ஓடிப்போ, இங்க உட்காராத, நீ உண்மையான முஸ்லிமா என்ன? உனக்கு குரு இருக்காரா? நீ தினமும் தொழுகை பண்றியா அப்படின்னு கோப ஆவேசமா கத்தினார். கோபமா கத்தின உடனே கான் சாஹேபுக்கு அப்படியே பதட்டமாயி அப்படியே நின்ன இடத்துல நின்னு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆயிடுறார். என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு அப்படியே நின்றுட்டே இருக்கார். மகாராஜ் சொன்ன மாதிரி கான் சாஹேப் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய 5 வேளை தொழுகையை சரியாக செய்யறதில்ல. அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் எதையுமே சரியாக செய்யல. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையில நின்று இருக்கார். அடுத்த நொடி மகாராஜ் கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவருக்கு அந்த தயக்கம் எல்லாம் போய் அவருக்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனநிலை வருது. அவரு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். அடுத்த தடவை நீ என்னை பாக்குறதுக்கு முன்னாடி உன்னுடைய தொழுகையை தினமும் உனக்கு குறிப்பிட்டபடி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப போகலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா கான் சாஹேப் அவருடைய மதத்தில் இருந்த குருமார்களை போய் சந்திச்சு எப்படி ஒழுங்காக 5 வேளை தொழுகை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கத்துண்டு தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறார். 2 மாசம் கழிச்சு அவர் மகாராஜை மீண்டும் சந்திக்கிறார். அப்போ மகாராஜ் அவரை கிட்டக்க உட்கார வச்சு அந்த தொழுகை செய்யறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதோடைய முக்கியத்துவம் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி விளக்கம் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறார். இத கான் சாஹேபுடைய மதத்துல இருந்த குருமார்கள் கூட அவருக்கு சரியான விளக்கம் கொடுக்கல. ஆனா மகாராஜ் ஒரு நேர்த்தியான விளக்கம் கொடுத்தது அவருக்கு ஒரு மனதுல ஒரு நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சது. அன்னியிலிருந்து அந்த நொடியிலிருந்து அவர் மகாராஜை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை கான் சாஹேப் ஷேக் அப்துல் ரசாக் ஷா பியாபனி அப்படின்னு ஒரு முஸ்லிம் ஆன்மீக குரு ஒருத்தர் அவரை போய் சந்திக்கிறார். அவர் போலீஸ் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர். ஆனா அவர் குரான், பகவத்கீதை, தானேஸ்வரி போன்ற ஆன்மீக புத்தகங்களை ரொம்ப ஆழமாக படித்திருந்த ஒரு ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு உயர்ந்த நிலையில இருந்த ஒருத்தர். அவர் கான் சாஹேப் கிட்ட கேட்கிறார், உனக்கு குரு கிடைச்சிட்டாரா? நீ தினப்படி நமாஸ் தொழுகை, நீ தினப்படி தொழுகை பண்றியா அப்படின்னு கேட்டார்.
கான் சாஹிப் வந்து எனக்கு குரு கிடைச்சிட்டார். அவர் பேர் வந்து சங்கர் மகாராஜ். அவர் வந்து குரான்ல சொல்லப்பட்டபடி அவர் வந்து ஒரு உருவத்துக்கு அப்பால் இருக்கும் ஒருத்தர். அவர் ஒரு ஹிந்துவும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, கிறிஸ்டியனும் இல்லை, புத்த மதத்தை சேர்ந்தவரும் இல்லை. அவர் இவர் எல்லாத்துக்கும் அப்பால் உருவமற்ற பரபிரம்ம நிலையில இருக்கிற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நீங்க வந்து என்னுடைய குருவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பும் விடுத்தார். ஒரு நாள் கான் சாஹிப் இந்த பியாபானிய தன்னுடைய குருவான சங்கர் மகாராஜ் கிட்ட அழைச்சின்னு போனார். அப்போ இவர்கள் நுழைந்த அந்த சமயத்துல மகாராஜ் தன்னுடைய கையில ஒரு பிராண்டி பாட்டில வச்சுட்டு ஒரு ½ கிளாஸ் பிராந்தியை ஊத்தி குடிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த சமயத்துல அவரோட ஒரு 4 இல்ல 5 பேர் கூட இருந்தாங்க. அந்த பக்தர்கள் உள்ள ஒருத்தர் வந்து மகாராஜ் குடிச்சுட்டு இருந்த இந்த பிராந்தி பாட்டில இருந்து கொஞ்சம் பிராந்தியை எடுத்து கிளாஸ்ல ஊத்தி இந்த பியாபானிட்ட எடுத்து கொடுக்குறார். மகாராஜ் உடனே இல்ல 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 அவர்கிட்ட கொடுக்காத, இந்த பிராந்தி எனக்கு வேணா வந்து ஷர்பத் மாதிரி இருக்கும், ஆனா அவருக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பியாபானியை பார்த்து, நான் வந்து கான் சாஹிப் சொன்ன மாதிரி இருக்கேனா இல்ல வேற மாதிரி இருக்கேனா அப்படின்னு கேட்கிறார். இதுல இருந்து என்னன்னா அவருடைய மனதுல, பியாபானியோட மனதுல வேற ஏதோ ஒண்ணு ஓடின்னு இருக்கு. அந்த மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மகாராஜ், நான் வந்து அவர் சொன்ன மாதிரி இல்லையா, நான் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேள்வி கேட்கிறார். அப்புறம் மகாராஜ் வந்து குரானுக்கு தொடர்புடைய ஒரு பாடலை வந்து பர்ஷியன் மொழியில பாடுறார். அதை கேட்டுட்டு பியாபானி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். மகாராஜுடைய நிலையை அறிந்து கொண்டு அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்திருக்கார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறத்துல இருந்து பியாபானிக்கு மகாராஜ் மேல அதீதமான மரியாதை வருது. இந்த நிகழ்ச்சி நடந்து மகாராஜ் சமாதி ஆனதுக்கு அப்புறம் சுமார் 1979 இல்லைன்னா 1980 அந்த சமயங்கள்ல எல்லாம் வந்து மகாராஜுடைய சமாதி கோயில்ல ஏதாவது விழாக்கள்லாம் நடக்கும். அந்த சமயத்துல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பியாபானி அந்த சமாதி கோவில்ல ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு ஒரு பிரவச்சனம் பண்றார். அந்த பிரவச்சனத்துல சொல்றார், சங்கர் மகாராஜ் இங்க உங்க கூட இல்ல, இந்த இடத்துல இல்ல அப்படின்னு தானே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா அவர் எங்குமே பறந்து விரிந்து எல்லா இடத்திலுமே வியாபித்திருக்கிறார். அவருடைய சமாதி, அவருடைய ஆன்மா இங்க உறங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் மட்டுமே தவிர வேற எதுவுமே இல்லை. அவர் இந்த உருவத்தில் ஒளிந்து கொள்ளவில்லை, அவர் இந்த உருவத்திற்கு அப்பால் எங்குமே நிறைந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு மகாராஜ் மேல அவருக்கு மரியாதை ஏற்பட்டு மகாராஜ் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறார். ஷேக் பியாபானியோடைய பெருமையை விளக்குற மாதிரி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவல் இது. ஷேக் பியாபானி 1995 ஆண்டு மே மாதம் 19 தன்னுடைய உடலை துறந்தார், காசிபேட் அப்படிங்கிற இடத்துல. அந்த காசிபேட்டுக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, அவருடைய குரு மற்றும் அவருடைய குருவின் குரு இவங்க எல்லாருமே அந்த இடத்துலதான் வந்து சமாதி ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே பக்ரீத் நாள் அன்னைக்கு தான் தன்னுடைய உடலை துறந்திருக்காங்க. இவரும் அதே மாதிரி பக்ரீத் அன்னைக்கு தான் தன்னுடைய உடலை துறந்தார். ஸோ இவங்க எல்லாருடைய உடலும் அந்த காசிபேட் அப்படிங்கிற இடத்துல தான் சமாதி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருந்தவர். அவருடைய குருவுடைய குருவான பரமகுரு எல்லாருக்கூடையும் ஐக்கியமாகின அளவுக்கு அவர் வந்து ஆன்மீகத்துல ஒரு முன்னேறிய நிலையில இருந்திருக்கார் அப்படிங்கிறதா நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கான் சாஹிப் நூரி மட்டுமல்லாமல் பல முசல்மான்கள் மகாராஜை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் குரானை பற்றிய விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது இங்க முக்கியமான விஷயம். மகாராஜ் தியானேஸ்வரியில மட்டுமல்லாமல் குரான்லயும் அவ்வளோ ஒரு பரிச்சயம் உடையவராக இருந்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கே குரானில் பொதிந்திருக்கும் ஞானம் சரியாக புரியாமல் இருக்கும் பொழுது மகாராஜ் அதில் பொதிந்திருக்கும் ஞானத்தை அழகாக எடுத்து முஸ்லிம்களுக்கு விளக்கி குரான் 5 வேளை தொழுக வேண்டியதன் முக்கியத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் கூறியிருக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் அமைதியை மட்டும்தான் போதனை பண்ணார். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சும்மா இருந்து பொழுதை கழிக்க கூடாது, கடன் கொடுக்கும் பொழுது கடனுக்கு வட்டி வசூலிக்க கூடாது போன்ற விஷயங்களை வந்து போதனை செஞ்சார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறவர் யாரோ அவர்தான் உண்மையான முசல்மான் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் உண்மையான மசூதி தூய்மையான இதயத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முஸ்லிம் பக்தர்கள் கிட்ட மகாராஜ் சொல்லுவார்.
அதாவது அன்புதான் இறைவன், அதுதான் வந்து இஸ்லாம் போதிக்கிறது. இறைவன் மேல அதீத நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமுடைய தத்துவம். அதை தான் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாராஜ் இஸ்லாமிய பக்தர்களுக்கு எப்பொழுதும் எடுத்து சொல்லுவார். இதை வந்து மற்ற இஸ்லாமிய குருமார்கள் கூட சரியாக செய்யாத பொழுது மகாராஜ் அந்த தாற்பயத்தை தன்னுடைய பக்தர்கள் கிட்ட சொல்லி அவர்கள் அந்த வழியை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உண்மையான குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் எந்தெந்த மதத்திலிருந்து வந்திருக்காங்களோ, எந்தெந்த பழக்க வழக்கங்கள் இருந்து வந்திருக்காங்களோ, அந்த பழக்க வழக்கங்களை துளி கூட அவர்கள் மாற்ற மாட்டார்கள். அந்த பழக்க வழக்கங்கள் சீர் செய்து கொள்வதற்கான வழியை மட்டும்தான் அவர்கள் சொல்வார்களே வழிய, நீங்க வந்து அந்த மதம் சரியில்லை, இங்க இருந்து இந்த மதத்துக்கு வாங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றவங்க உண்மையான குருமார்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக நான் சொல்ல போற பக்தருடைய பெயர் சுனிலால் மேத்தா. இந்த சுனிலால் அப்படிங்கிறவர் பாம்பே பிரசிடென்சியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல ஒரு கவுன்சில் மெம்பராக இருந்தார். அவர் வந்து ஒரு கவர்னராக கூட பதவி வகித்தார். அவர் ராவ் சாஹேப் மெஹந்தலேவுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய அனுபவங்கள், அவர் எப்படி மகாராஜை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாருங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சுனிலால் மேத்தா அப்படிங்கிறவர் ஒரு குஜராத்தி வைஷ்ணவர். அவர் வந்து ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு அன்பான மனிதர், நல்ல மெத்த படித்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்திய மற்றும் ஆங்கிலேய புத்தகங்கள் அனைத்தையும் நிறைய படிச்சிருக்கார். அவருக்கு அதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஞானம் அதிகமாக இருந்தது. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு அற்புதமான தம்பதிகள். அவர்கள் வந்து பாம்பேயில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு வந்து பூனால ஒரு பங்களாவும் இருந்தது. எப்பப்பெல்லாம் அவர் பூனாக்கு வராரோ அப்போல்லாம் மெஹந்தலே தம்பதியை சந்தித்து தாய் சாஹேப் மெஹந்தலே நடத்தும் அந்த தியானேஸ்வரி பிரவச்சனத்தில் வந்து கலந்துப்பார். ஒரு நாள் அப்படித்தான் தாய் சாஹேப் மெஹந்தலே நடத்தும் தியானேஸ்வரி பிரவச்சனம் நடக்க போகிறதுக்கு முன்கூட்டியே வந்து ராவ் சாஹேப் மெஹந்தலேவோட ஏதோ ஒரு சம்பாஷணை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவர் ராவ் சாஹேப் கிட்ட, நான் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் படிச்சிருக்கேன், இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணியிருக்கேன், பல இடங்களுக்கு ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் வந்திருக்கேன். ஆனாலும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நான் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சூன்யம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்பப்போ நான் எப்பெல்லாம் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லப்படுற ஜேகே அவருடைய லெக்சர்ஸ், அவருடைய பிரவச்சனங்களை கேட்கும் பொழுது மட்டும் ஏதோ ஒரு சிறிய ஒரு திருப்தி கிடைக்கிறது. மற்ற நேரங்கள்லாம் எனக்கு ஏதோ ஒரு வெறுமை தெரியறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லணும், ஜே கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜேகேவை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு தத்துவ ஞானி. இந்த கடவுளுங்கிற விஷயத்தையே அவர் வேற ஒரு பரிமாணத்தில் பார்த்து அவர் வந்து விளக்கம் சொல்லுவார். அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களாலையும் பெரிய படித்த ஞானிகளாலையும் விரும்பப்பட்டவர் திரு ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் ஒரு தமிழர். அவர் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய சிஷ்யர் அப்படிங்கிறதான் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இங்கே பெசன்ட் நகரில் இருக்கிற அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தியோசபிக்கல் சொசைட்டி, அவர் அந்த இடத்துல தான் அவருடைய பிரவச்சனங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது சென்னையில். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுக்க சென்று ரொம்ப பிரபலமாக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பிரவச்சனங்கள்னு சொல்லக்கூடிய டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், டிஸ்கஷன்ஸ் செஞ்சுட்டு இருந்த ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர் திரு ஜேகே அவர்கள். ரொம்ப மெத்த படித்தவர்கள் மட்டும்தான் அவருடைய பேச்சுக்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு சாமானிய மனுஷர்களால் அவருடைய பிரவச்சனங்களை, அவர் பேசுகிற விதத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுனிலால் அந்த அளவுக்கு மெத்த படித்த ஒரு ஞான நிலையில் இருந்தவர். அப்படிங்கிறதுனால அவருக்கு ஜேகேவுடைய பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் ஏதோ ஒரு வெறுமை அவருக்குள்ள சூழ்ந்திருந்தது அப்படின்னு அவர் ராவ் சாஹேப் கிட்ட சொல்கிறார். அந்த சம்பாஷணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தாய் சாஹேப் நடத்தின அந்த பிரவச்சனத்தில் சுனிலால் கலந்துக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாளில் தாய் சாஹேப் அவர்கள் இறைவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரியான பிரவச்சனம் நிகழ்த்துறாங்க. பிரவச்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுனிலால் ராவ் சாஹேப் கிட்ட சொல்கிறார், இதே மாதிரி அனுபவங்கள் எனக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ராவ் சாஹேப் சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு நடக்க போகிற பிரவச்சனத்துக்கு
கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வாங்க, நான் உங்களை வந்து ஒரு அவதூதர்கிட்ட கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அவதூதர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய சங்கர் மகாராஜ் தான். சுனிலால் சொன்னபடியே அடுத்த நாள் காரில் அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்துடுறார். ராவ் சாஹேபும் தாய் சாஹேபும் அவருடைய காரில் ஏறிண்டு நேராக மகாராஜ் தங்கி இருக்கிற மாமா தேக்னே அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. கார் நேராக போய் மாமா தேக்னேயோடைய வீட்டை போய் அடையிறது. மகாராஜ் எப்பொழுதும் போல் அப்படியே ஒரு உட்காந்தும் இல்லாமல் சாய்ந்தும் படுத்துண்டும் இல்லாமல் ஒரு நிலையில் அப்படியே ஒரு சாஞ்சுட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குஷனில் சாஞ்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார். தனக்கு தானே பேசின்னு இருக்கார். அங்கே சுற்றி யாருமே இல்லை. மகாராஜோடைய உடம்பு வந்து அஷ்டவக்கர உடம்பு இல்லையா, அது வந்து நெளிஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால அவரால் எப்பொழுதும் நிமிர்ந்து உட்காரவே முடியாது. அதனால் ஒரு அரைகுறையாக உட்காந்தும் ஒரு சாய்ந்துமான ஒரு நிலையில தான் எப்பொழுதுமே இருப்பார். திருமதி மேத்தாவும் தாய் சாஹேபும் மகாராஜ் பக்கத்தில் தரையில் உட்காந்துக்கிறாங்க. சுனிலால் நின்றுருக்கார். அப்புறம் உடனே மகாராஜுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் போய் நின்றுருக்கார். ராவ் சாஹேப் மகாராஜ் கிட்ட சொல்கிறார், இவர் பேர் வந்து திரு சுனிலால், உங்களை அவரும் அவருடைய மனைவியும் உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். மகாராஜ் அப்படி சுனிலாலை பார்த்துட்டு அப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறார். திருப்பி ராவ் சாஹேப் சுனிலாலுடைய அருமை பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி, இவர் இந்த மாதிரி இப்படிப்பட்ட மனுஷர், அவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படிலாம் சொல்லிட்டு திருப்பி அவரை பற்றி சிலதெல்லாம் சொல்கிறார். திருப்பி மகாராஜ் சுனிலாலோட மூஞ்சி அப்படி பார்த்துட்டு அவரை தவிர்க்கிற மாதிரி அப்படி முகத்தை திருப்பிக்கிறார். அப்புறம் அந்த இடத்துல யாருமே எதுவுமே பேசலை, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவருது. அப்போ மகாராஜ் திரும்பி சுனிலால கண்ணோட கண் பார்க்குறார். அந்த கண்ணோட கண் பார்த்த அந்த நொடியே சுனிலால் சமாதி நிலைக்கு போயிடுறார். சமாதி நிலைக்கு போனதுக்கு அப்புறமா அப்படி அவருடைய உடம்பு ஆட ஆரம்பிக்கிறது. அவருடைய கண்களிலிருந்து தார தாரையாக கண்ணீர் ஊத்திண்டே இருக்கு. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் சுனிலால் தன்னுடைய நிலையிலேயே இல்லை. அவர் அங்கேயும் இங்கேயும் ஓடுறார், மகாராஜ் கிட்ட போய் விழறார், அவருடைய பாதங்களில் விழுந்து அவருடைய கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவுறார். அறியாமலேயே புருஷ சுக்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ள இந்த புருஷ சுக்தத்தை அவராகவே சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக அவருடைய கண்ணீர் தானாகவே நிற்கிறது. அவருடைய கண்கள் ஒரு நிலைக்கு வந்து அந்த கண்களிலிருந்து ஒரு நீல நிறமான ஒளி அங்கிருந்து வந்தது. இதே மாதிரியான ஒரு நிலை திருமதி மேத்தாவுக்கும் நடந்தது. இதுதான் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். மகாராஜுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு மரியாதை தெரிவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா சுனிலால் சொல்கிறார், அவர் கண்ணுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு தோன்றியதாகவும் நல்ல தகதகக்கும் மேனியுடன் அவர் இருந்ததாகவும் அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சுனிலாலுக்கு அந்த சமாதி நிலை ஒரு அரைகுறையாக தான் வெளியில் வந்திருந்தார், வழியும் முழுமையாக அவர் வெளியில் வரல. என்னடா இது, இப்படி ஒரு இந்த சமாதி நிலையிலேயே இவர் இருக்காரே அப்படின்னு அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் கவலையாயிடுத்து. அதுக்கப்புறம் அவர் ராவ் சாஹேப் கிட்ட கேட்குறா, என்ன இப்படியே இருக்காரே, ஒரு மாதிரி எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னதும் மகாராஜ் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். சுனிலால் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த நிலை அவருக்கு கிடைச்சிது. அவர் என்ன நினைச்சாரோ அது மகாராஜ் அவருக்கு கொடுத்தார், அவர்கிட்ட சொல்றார். சுனிலால் அந்த முழுமை பெற்ற அந்த உணர்வை அவர் வந்து அடைஞ்சிட்டார், நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ராவ் சாஹேப் அவருடைய மனைவியை தேத்தினார். அடுத்த நாள் மெஹந்தலே தம்பதி பாப்பு அவரை அழைச்சிட்டு சுனிலாலுடைய பங்களாவுக்கு போய் அவருடைய உடல் நலத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. சுனிலால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராவ் சாஹேபை இறுக்கமாக அணைச்சிண்டு, ராவ், நீதான் உண்மையான அர்ஜுனர், நீதான் சங்கர் மகாராஜுக்கு சிறந்த சிஷ்யர், எனக்கு இப்போ முழு திருப்தி இருக்கு. தாய் சாஹேப் அந்த தியானேஸ்வரி பிரவச்சனத்தில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அத்தனையுமே நான் வந்து நேத்திக்கு அனுபவித்தேன். இதை வந்து என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். தியானேஸ்வரியுடைய 6வது அத்தியாயத்தில் 291வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நாத் பந்ததியோடைய உண்மையான கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உனக்குள்ளே தான் உறைந்திருக்கிறது, அந்த உனக்குள்ள பிரபஞ்சத்தை தேடும் அந்த வழியைத்தான் மகாவிஷ்ணு கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அந்த ஸ்லோகத்துக்கான உண்மையான அர்த்தத்தை அன்னைக்கு சுனிலால் மகாராஜுடைய அனுகிரகத்தினால் பெற்றார் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது பரந்தாமன் உனக்குள்ளேயே தான் இருக்கிறான்,
மகாவிஷ்ணு உனக்குள்ளேயே தான் இருக்கிறான், உனக்குள் சென்று உள்முகமாக நீ தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தியானேஸ்வரியுடைய அந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் அர்த்தம். அதை உனக்குள் தேடும் பொழுது நீ பரமானந்த நிலையில் இருப்பாய் அப்படிங்கிறதா மகாராஜ் அன்னைக்கு அவருக்கு காட்டின விஷயம். அதனால இங்கேருந்து மகாராஜ் நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, உனக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, உனக்குள்ளதான் எல்லாத்தையுமே நீ தேடணும். அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு மனித ஜென்மம் எடுத்தவர்களுடைய கடமை, அதுதான் அவர்களுடைய வேலை. அதை விட்டுவிட்டு இடமிடமாக வெவ்வேறு இடமாக சுற்றி திரிய வேண்டிய அவசியமில்லை. குரு கிடைத்தால் அவர்கள் மூலம் நாம் தீட்சை பெற்றுக்கொண்டு நமக்குள் இறைவனை தேட வேண்டியது மட்டும்தான் ஒவ்வொரு மனித பிறவியின் கடமை அப்படிங்கிறத மகாராஜ் புரிய வச்சிருக்கார். இந்த விஷயத்தோட இந்த குறிப்பிட்ட காணொளியை முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காணொளியிலும் மகாராஜ் பூனேவில் மற்ற பக்தர்களுக்கு செய்த லீலைகளை தொடர்ந்து விவரிக்கிறேன். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நன்றி.